Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பொன்னில்சன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? முதல்ல நீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களை சொல்றாங்க. நீதிபதியினுடைய கருத்து என்பது 41 உயிர்களினுடைய ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். இந்த சம்பவத்தில் எப்படி நீதிமன்றம் இதை ஹேண்டில் பண்ணுது? அரசியல் கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அரசு இயந்திரம் எப்படி ஹேண்டில் பண்ணுது? இல்லை, இப்போது அதான் என்னோடய விமர்சனத்தை நான் சொல்லும்போது இடையில் வந்து தடை இருக்கக்கூடாது. அதை நான் இப்போ சொல்லிடுறேன். முக்கியமான விஷயம் வந்து 3 இடத்துல, இப்போ வந்து கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, அப்புறம் மதுரை அமர்வில் ஒரு வழக்கு, உயர்நீதிமன்ற அமர்வில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. இப்போது அங்கே கரூர் மாவட்ட நீதிமன்ற வழக்கில் வந்து தாவேக்காவின் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டார். நகர செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கார். 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து 15 நாட்கள் காவலில் வச்சுருக்கிறாங்க. இப்போ அதற்கு அடுத்த கட்டமாக வந்து திரு புஷி ஆனந்த் அவர்கள் மேலேயும் நிர்மல்குமார் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. 9 வழக்குகள் வந்து மதுரை அமர்வில் வந்துச்சு. அந்த 9 வழக்குகளில் 7 வழக்குகளில் வந்து ஒரு 4 வழக்குகள் வந்து சிபிஐ என்கொயரி கேட்டு வந்துச்சு. அதில் வந்து ரவின்னு ஒருத்தர் போட்ட வழக்கு, அப்புறம் பிஜேபியை சேர்ந்த வழக்கறிஞர் மணி அவர்கள் போட்ட வழக்கு, அப்புறம் ரமேஷ் அவர்கள் போட்ட வழக்கு. இந்த ரமேஷ் நிறைய பொதுநல வழக்குகள் போடக்கூடிய வழக்கறிஞர். இதில் வந்து ரவி மனுவும் மணி மனுவும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. சிபிஐ விசாரணை இது ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் சிபிஐ விசாரணை தேவையில்லை. 2வது, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாவது உங்களுக்கு சம்மந்தம் இருக்குதா, நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்றது ஆரம்ப கட்டத்திலே அரசியல் பண்ண வேணான்னு தள்ளுபடி பண்ணியாச்சு. ரமேஷ் அவர்கள் பிரேயில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நிவாரணம் என்ன கொடுக்கணும், அப்புறம் இதற்கு மேலே நாம்ஸ் எல்லாம் எப்படி கடைப்பிடிக்கணும், யார் யாரெல்லாம் தவறு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது அதில். அதனால் அந்த வழக்கு வந்து 2 வாரத்துக்கு வந்து பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மொத்தத்தில் 7 மனுக்கள் வந்து தள்ளுபடி பண்ணுது. 2 மனுக்கள் இந்த ஜாமீன் மனுக்கள் எடுத்தாங்க. அது லேட்டராக தள்ளுபடி பண்ணலன்னு லேட்டராக வந்து அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த ஜாமீன் மனுக்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த ப்ரே வந்து திரு தினேஷ் அவர்கள் வில்லிவாக்கத்தில் அவர் கொடுத்த ப்ரே வந்து ரோட் ஷோவில் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், புதுசாக அமைக்கணும், அது வரைக்கும் வந்து யாருக்கும் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற வழக்கில் தான் வந்து நீதிபதி வந்து இந்த அஸ்ரா கார்க் தலைமையில் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும், ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலன்னு கொடுத்துருக்காரு. இப்போ அது கொடுத்தது இதெல்லாம் வந்து தீர்ப்புகள். இந்த தீர்ப்புகள் வந்து விமர்சிக்கின்றன, கருத்துகள் நிறையா சொல்கிறாங்க. அந்த கருத்துகள் தான் விமர்சிக்கப்பட வேண்டியது அப்படின்றது தான் உண்மை. என்னென்ன கருத்துக்கள் விமர்சனத்துக்குள்ள? இப்போ என்ன சொல்கிறார் அவர்? மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்றார். இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு பில்டிங் நீங்கள் வரம்பு மீறி கட்டியிருக்கிறீங்க, இல்லை வரம்பு மீறி கட்டுறீங்க. முதல்ல ஓனரை பிடிப்பாங்க, அடுத்தது வந்து கான்ட்ராக்டரை பிடிப்பாங்க, அதற்கு அடுத்தது ஜேஇஏஇ இல்லை இஇ இல்லை இஇ ஸ்கொயர். இது யார் பர்மிஷன் கொடுத்தது, யார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுது, இதை வந்து அவங்களுக்கு மேலேயும் ஈக்குவல், அதான் அவங்க மேலேயும் ஈக்குவல் குற்றச்சாட்டு இருக்கும். விசாரணையில் யாருதுன்னு வரும், ஆனால் ஈக்குவல் குற்றச்சாட்டு 2 பக்கமும் இருக்கும். அதுபோல் இதில் வந்து விஜய் பக்கம் அந்த கட்சியின் பக்கம் குற்றம்னா கண்டிப்பாக குற்றம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அது கைது பண்ணுறீங்களோ எல்லாமே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார் ட்ரெயின்டு பீப்புள், நான் குறுக்கிடுக்க மன்னிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறது லாஜிக் எனக்கு புரியுது. ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அதில் வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஒரு அரங்க கூட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க, அதில் ஒரு 120 சேர் இருக்குது, அதுக்கு தான் பர்மிஷன் வாங்குறாங்க. அப்படின்றப்போ திடீர்னு 200 பேர் 400 பேர் வந்துடுறாங்கன்னா அந்த அரங்க கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் தானே அது ஒருங்கிணைச்சிருக்கணும். உள்ளரங்கத்துக்கும் வெளியரங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் சொல்கிறாங்க சார், இல்லை 10,000 பேர் தான் வருவாங்க. இல்ல, உள்ளரங்க கூட்டத்துக்குள்ள போலீஸ் அனுமதி இருக்காது. இல்ல காவல்துறை கேக்குது, இல்ல காவல்துறை கேக்குது 10,000 எத்தனை பேர் வருவாங்க? 10,000 பேர் வருவாங்க. அழகா சொல்றீங்க, சூப்பரா சொன்னீங்க. காவல்துறை 10,000 பேர் வந்தாங்கன்னு உடனே 500 போலீஸை கொடுத்து, சப்போஸ் இவர் 1000 பேர் வருவாங்கன்னு கொடுத்துருந்தா காவல்துறை அப்படியே எந்திரத்தனமா ஏத்துக்குன்னு ஒரு முட்டு சந்தில கொடுத்துருவாங்களா? காவல்துறைக்கு ஐபி எங்க சார் இருக்குது? உளவுத்துறை என்ன வேலை செய்யுது? கட்டுக்கடங்காத கூட்டத்தை மட்டும் இல்ல, கட்டுப்பாடற்ற கூட்டத்தை கூட எப்படி கட்டுப்படுத்தணும்னு காவல்துறைக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எந்திரத்தனமான முடிவுகளோட ஒரு இடத்தை எடப்பாடிக்கு கொடுத்தோம், அதிமுக கொடுத்தோம், 53 ஆண்டுகால கட்சிக்கு கொடுத்தோம், 31 ஆண்டுகால தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண கட்சி கொடுத்தோம். அதனால இன்னைக்கு புதுசா வந்த கட்சிக்கும் அதே இடத்துல கொடுக்கிறோம். அதுதான் முன்னாடியே நீதிமன்ற கட்சி. இவர் வந்து வெளிப்படையா கேளுங்களேன். நீதிபதி சொல்றாரு,
சம்பவம் நடந்தது, அங்கேருந்து எங்கே போனீங்க? ஒரு தலைவர்கள் காலம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எங்கே போனீங்க? எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இருக்கிறப்போ எங்கே போனீங்க? 3 நாளாவே காணுமே அப்படின்றது. இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? நீதிபதி சொல்லக்கூடிய இந்த கருத்து நியாயம் தானே, உண்மைதானே? இது மனோ வசனம் மாதிரி தான். நீதிமன்றம் பல வித்தியாசமான வழக்குகளை சந்தித்திருக்கிற மாதிரி நீதிமன்றம் பல வித்தியாசமான கருத்துக்களை சொல்லுதுன்னு தான் சொல்லணும். ஏன் இதில் என்ன சார் இருக்கு? வழக்கு என்ன சார்? இந்த 41 பேர் மரணத்திற்கு யார் காரணம்? இந்த மரணம் எப்படி நடந்தது? எங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு? ஒன்று அரசு பக்கமா, காவல்துறை பக்கமா, அல்லது கூட்ட ஏற்பாடு பண்ண கட்சியின் பக்கமா, அதன் தலைவரின் பக்கமா, இல்லை இதை தாண்டி அங்கே வந்த குழந்தைகளோடு வந்த மக்களின் பொதுமக்களின் பக்கமா? இதெல்லாம் அலசி ஆராய்து. இறந்த பிறகு யார் யார் நின்றா, யார் யார் ஓடிட்டா நான் கணக்கு. அப்போ துபாய்க்கு யார் போயிட்டா? அவருடைய பொறுப்பு என்ன சொல்லுங்க. அவருக்கு எப்படி இதுல சம்பந்தப்படுத்துவீங்க? என்ன சார் சார் துணை முதலமைச்சர் சார், சம்பந்தமே கிடையாது. துணை முதலமைச்சருக்கு சம்பந்தமே கிடையாது. அவருக்கு பொறுப்பு கிடையாது. இல்ல அவருக்கு பொறுப்பு கிடையாது. இப்ப அவருக்கு பொறுப்பே கிடையாது. இல்ல அவருக்கு அதான் சார் எப்படி வராங்க பாருங்க. அதுதான் ஏன்னா முதலமைச்சர் தான் அவரு டம்மி அப்படின்ற இடத்துக்கு வராங்க. துணை முதலமைச்சருக்கு பொறுப்பு கிடையாதா? விஜய் தப்பிச்சு ஓடி போனாருன்னு சொல்றத நான் ஏத்துக்கல. இவரும் தப்பிச்சு ஓடி போனாருன்னு சொல்ற வார்த்தையை துணை முதலமைச்சராக ஒரு அமைச்சராக ஒரு 41 பேர் இறந்திருக்கிறாங்கன்ற துயர செய்தி கேட்டு தாங்க முடியாம வராரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அவருடைய பணியை கவனிக்கிறதுக்கு போறாரு. இதுல என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வருது? அது அவரோட பணி எது சார்? எதுக்கு வேணா 100 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்களே, அவங்கள கட்டமைப்பு வசதிகள் என்ன இதெல்லாம் இருக்குது இல்ல? அப்ப அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 பக்கமும் சீர்தூக்கி பார்க்கணும். அதாவது அந்த கட்சியின் சார்பா என்னென்ன தவறுகள், கண்டிப்பா அந்த தவறுகள் மேல் நடவடிக்கை. அதே நேரத்தில் அனுமதி கொடுத்த அனுபவம் வாய்ந்த ஆட்சி செய்கிற 73 ஆண்டு கால கட்சி, அவங்க நிர்வாகத்தில் ஏதாவது ஒரு தவறு இருந்தா, இல்லைன்னா அவங்க தலையீடு இல்லாம காவல்துறையே ஏதோ தவறு பண்ணியிருக்கிறதா? அப்பதானே சார் எதிர்காலத்தில் நீங்க எப்பவுமே வெறும் கட்சியை மட்டும் நீங்க குற்றம் சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீங்க நடவடிக்கை கிடையாது. ஒருத்தர் மாறு, அதாவது இது ஒரு முன்னுதாரணம். நாளைக்கு ஒரு கூட்டத்தில் ஒரு மாரடைப்புல இறந்தா கூட நாளைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியின் நிர்வாகிகளை உடனே கைது பண்ணி தீர்ப்பு போயிடலாம். இப்போ இந்த விவகாரத்துல எந்த திசையை நோக்கி கரூர் துயர சம்பவம் போகுது அப்படின்றப்போ 1 வாரம் ஆயிடுது. இந்த 1 வாரத்துல அருணா ஜெகதீசன் தனிநபர் ஆணையம் விசாரணை நடத்துது. என்டிஏ குழுவும் அவங்க சார்பாக வந்து களத்துக்கு போய் விசாரணை நடத்துறாங்க. அவங்க போய் அதுக்கு அது சம்பந்தமான அறிக்கை வெளியிடுறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமியும் களத்துக்கு போறாரு. நீதிமன்றத்துக்குள்ள வழக்கு நடக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கேஸ் ஹிஸ்டரியினுடைய அடுத்த கட்டமா எதை நோக்கி நகர்த்தாம வச்சிருக்காங்களா? இல்லை, நான் அதுக்கு தான் இப்போ ஐயா திருமாவளவன் அவர்கள் பேசுறதோ, இல்லைன்னா ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசுறதோ, இல்லைன்னா என்டிஏ வந்து குழு அமைச்சிருக்கிறதோ பிஜேபி, இல்லைன்னா எடப்பாடியார் பேசுறதோ, அது அந்த இதுக்குள்ளேயே நான் வரல. அதெல்லாம் அரசியல் இருக்கலாம், பொதுநலத்தோடு கூடிய சுயநலமும் இருக்கலாம், தவறு கிடையாது. அது மாதிரி ஸ்டாலின் ஐயா பேசுறதையும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன். நான் வந்து ஆட்சியாளர்களின் நிர்வாக குளறுபடியா இல்ல நான் கேக்குறது, ஆட்சியாளர்கள் நிர்வாக குளறுபடி பண்ணிட்டாங்களா சார்? அதை விசாரிக்கணும்னு சொல்றேன் நானு. அதையே நான் விசாரிக்க மாட்டேன்னா அப்ப என்ன அர்த்தம்? நாளைக்கு தீர்ப்பு வரும்ல, ஆட்சியாளர்கள் சரியாதான் செய்திருக்கிறாங்க, ஐயா எஸ்பி அவர்கள், ஜோஸ் தங்கையா அவர்கள் சரியா செய்திருக்காரு கரூர். இந்த ஒரு வாரத்துல பொன்னுல் சார், இந்த 1 வாரத்துல 3 வீடியோ ஆதாரங்களினுடைய அடிப்படையிலான பிரஸ் மீட்டை அரசாங்கம் நடத்தி இருக்குது. ஒன்று அமுதா ஐஏஎஸ் தலைமையிலான அந்த குழு ஒரு பிரஸ் மீட் பண்றாங்க. அதுல டேவிட்சன் ஆசீர்வாதம் உள்ளிட்ட பலர் வந்து பங்கேற்கிறாங்க, பதில் சொல்றாங்க. வீடியோ உட்பட பாயிண்ட் டு பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. இரண்டாவது ராஜலட்சுமி, அந்த வீடியோலாம் அபிஷியல், முன்னாள் அமைச்சர், அந்த வீடியோலாம் அபிஷியல் வீடியோவா? கவர்மெண்ட் தானே சார் சொல்றது, கவர்மெண்டோட அபிஷியல் வீடியோவா? அத பாத்தீங்களா? தொலைக்காட்சி தானே, அது காணொளியில வந்த வீடியோக்கள். அதாவது நம்மளுடைய வெப்சைட்ல இல்லனா எல்லாரும் வலைதளத்துல வந்த வீடியோ, மார்ஃப்ட் வீடியோவா உண்மை வீடியோவா அப்படி தான் சொல்றாங்க. அபிஷியல்பட்டதா உண்மை அப்படி தான் ஆணையத்திட்ட கொடுக்கப்படும்ன்றது அவங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இருக்கேன் நான் என்ன சொல்றேன், நீங்க விசாரணை ஆணையம் அமைச்சாச்சு. அதாவது நீங்கள் அஃபிஷியல் செய்தி தொடர்பாளரோ, இல்லைன்னா வருவாய்த்துறை செயலாளரோ, இல்லைன்னா வந்து டிஐஜி ஏடிஜிபியோ, இல்லைன்னா வந்து நீங்கள் மருத்துவ செயலாளரோ, இல்லைன்னா மின்சாரத்துறை எல்லாருமே டிஃபெண்ட் பண்ணி தெளிவாக வந்து வெறும் இந்த கட்சிக்கு தான் சம்பந்தம், அவங்க தான் இது தவறுன்றா எதற்கு விசாரணை ஆணையம் பேசலாம்?
தேவையே இல்லை. ரொம்ப நுட்பமான இடம், முடிஞ்சு போச்சே. ரொம்ப நுட்பமான இடம் இது. பூபதி ஜான், இதுல அவர் சொல்றது ரொம்ப சரியான இடம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் தவறு அப்படின்றதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை எந்த இடத்துட்டு இருந்து திமுக அரசாங்கமோ அல்லது புலனாய்வு அமைப்புகளோ எழுதுறாங்களா? ஒன்று, இப்போ இந்த சம்பவம் நடந்ததுக்கான ரீசனாக பொதுத்தளத்தில் பேசிக்கிட்டே இருக்கக்கூடியது ஏன் விஜய் தாமதமாக வந்தார், இன்வெஸ்டிகேஷன் நடந்துச்சா, எந்த இன்வெஸ்டிகேஷன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி இருக்கிறாங்க, என்ன அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த கேஸ் நடந்திருக்கு. இதில் ஒரே ஒன்று சொல்லிடுறேன் கொஞ்சம் ஜான் சார். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அஸ்ரா கார்க் தலைமையில் கொடுத்துருக்காருல, அந்த விஷயத்தில் என்னென்னா ஒரே ஒரு நெருடல் என்னென்னா, நம்ம நீதிபதி சொல்லியிருக்காரு கரூர் மாவட்ட எஸ்பியும் இதுக்குள்ளே சேர்த்துக்கணுன்றாரு. ஆக்சுவலாக வந்து குற்றச்சாட்டு எங்கே வருதுன்னா, இந்த பக்கத்து குற்றச்சாட்டு எங்கே வருதுன்னா, கலெக்டர் மேலேயும் மாவட்ட எஸ்பி மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், அவர்களும் இதில் வந்து தவறு இழைத்திருக்கார்கள்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படின் போது அந்த எஸ்பியை இந்த எஸ்ஐடியில் எப்படி வரும்ன்றது ஒரு நெருடலாக இருக்குது.